ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் கைஸ். எபிசோட் 2. இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு எனக்கே தெரில. ஒரு வாட்டி பார்க்கலாம். மைனிங் போகிறதா இருந்தால் போகலாம், இல்லைன்னா சாப்பாடு ஃபார்மிங் பண்ணணும். வில்லேஜ் போய் ட்ரேட் பண்ணிட்டு வரணும் வில்லேஜஸ் கூட, இல்லைனா என்டர்ஷிப்புக்குள்ளே போகணும். நம்ம நேற்று தான் ட்ராகன் தோக்கடித்தோம். அதனால் எண்டர் போர்ட்டல் நான் க்ரியேட்டிவ்லேருந்து எடுத்துட்டேன் கைஸ். க்ரியேட்டிவ்லேருந்து எடுத்துகிட்டு இதில் எடுத்து போட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கான். என்கிட்ட இருக்க அத்தனை பொருளும் எல்லாம் க்ரியேட்டிவ்லேருந்து தான் எடுத்தேன் கைஸ். அதுக்கப்புறமா இந்த வீடு எல்லாத்தையும் எடுக்கிறேன் கைஸ். எல்லாத்தையும் க்ரியேட்டிவ்லேருந்து தான் கைஸ் பிடிச்சேன். அதான் கட்டினேன் கைஸ். அதுக்கப்புறமா கேம் எனக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கேம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு 2 கேம்ப் ஃபயரு. இந்த பலூன் எதுலேருந்து எடுத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறமா இந்த குதிரைங்க எல்லாம் என்கிட்ட வேகமாக ஓடுற குதிரை இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே காமிக்கிறேன் பாருங்க கைஸ். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல கைஸ். அதுக்கப்புறமா இந்த ட்ரையல் லாக்கர் கூட இதுலேருந்து தான் எடுத்தோம் கைஸ். அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் கைஸ். இப்போது என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, அதனால ஓடி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க கைஸ், இந்த செரி பிளாசம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஹோம் டூர் காமிக்க பாருங்க கைஸ். இப்போது ஹோம் டூரில் என்னென்ன இருக்குன்னா, பாருங்க கைஸ், இங்கே ஒரு 1 2 3 4 5 6 பெட்டு கைஸ். அதுக்கப்புறமா இங்கே ஒரு 1 2 3 4 5 6 ஷெல்கர் பாக்ஸு. அதுக்கப்புறமா ஃபர்னன்ஸ் 1. அதுக்கப்புறமா ஆன்வில். அதுக்கப்புறமா 2 செஸ்ட்டு, ஒரு கிராஃப்டிங் டேபிள். அதுக்கப்புறமா மேலே போனீங்கன்னா எல்லாமே ஷெல்கர் பாக்ஸ் தான் கைஸ். இதுவும் எல்லாம் க்ரியேட்டிவ்லேருந்து எடுத்தேன். போஷன்ஸு, டோட்டமு, அதுக்கப்புறமா கோல்டன் ஆப்பிள், என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் எல்லாமே. அதுக்கப்புறமா இன்னும் மேலே போனால் கைஸ் இன்னும் நம்மளுக்கு இன்னொன்று கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும் நினச்சிங்கன்னா கரெக்டு தான் கைஸ். நானே மறந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறமா இங்கே எனக்கு தெரிஞ்சு வெப்பன்ஸ் இருக்கும் கைஸ். வெப்பன்ஸ் தான் கைஸ். வெப்பன்ஸ் எலக்ட்ராலாம் இருந்தது கைஸ். அதுக்கப்புறமா இன்னொன்று கைஸ். மேலே போனோம் கைஸ். இன்னும் மேலே கூட இருக்கு கைஸ். வெப்பன்ஸ் கூட இருக்கு கைஸ். மேலே ஃபுல்லாக வெப்பன்ஸ் கைஸ். ஃபுல்லாக வெப்பன்ஸ் தான் கைஸ். இங்கே வெப்பன்ஸ் கைஸ். அதுக்கப்புறமா இன்னொன்று 2 போர்ஷன்ஸும், அதுக்கப்புறமா எலக்ட்ராவும் அதெல்லாம் இருக்கும் கைஸ். போர்ஷன்ஸும், அதுக்கப்புறமா கோல்டன் ஆப்பிள் அதெல்லாம் இருக்கும் கைஸ் ஃபஸ்ட்டு 2 இதில். அதுக்கப்புறமா மேலே 2 இதில் இது இருக்கும் கைஸ். நம்ம ஆர்மர் பண்ணலாம் கைஸ். இப்போதைக்கு நம்ம போய் ஃபார்மில் போய் இது பண்ணிட்டுலாம் கைஸ். ஹார்வெஸ்ட் பண்ணணும். இதுலேருந்து அப்படியே இதுவாக தான் இருக்குது பாருங்க கைஸ். உங்களுக்கு இந்த மைன்கிராஃப்ட் எபிசோட்ஸில் ஏது வேணுமோ கேளுங்க கைஸ் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு போடுறேன். இல்லைனா கிரியேட்டிவ் எடுத்து போடுறேன் கைஸ். இப்போதைக்கு சாப்பாடு நிறைய வேணும் கைஸ். நம்ம கேமில் உயிர் வாழணுன்னா நம்மளுக்கு சாப்பாடு நிறைய வேணும் கைஸ் கண்டிப்பாக.
ஒரு பக்கம் கேம் வேறு லேக் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறமா அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லுங்க கைஸ். இப்போ மைனிங்க்கு போகலாமா இல்லை எதுக்கு போகலான்னு சொல்லுங்க கைஸ். இப்போதைக்கு நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா மைனிங்க்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதனால் இங்கே கரெக்டாக செடி பக்கத்தில் கைஸ் மைன் பண்ணிட்டு உள்ள போகிறோம். கேம் செம்மையலாகாது கைஸ். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். நம்பி நம்மளுக்கு அங்கே கண்ணு தெரியாதுல கைஸ் உள்ள. அதனால டார்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய வேணும் கைஸ். நம்மக்கிட்ட டார்ச்சர்ஸும் அதிகமாக இல்லை. அதனால போய் டார்ச்சர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு கைஸ். சாப்பாடு கூட வேணும். அதுக்கப்புறமா எனர்ஜி காலி ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு இட்லி பிரெட் இருக்கு. அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குது? இதில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா ஆர்மர் பண்ணுறதுக்கு இருக்குது. இதுலேயும் அதே தான். இதில் இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். காபிள் ஸ்டோன் கொஞ்சம், இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். டார்ச் வேணும். பிரெட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பிளாங்க் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அயர்ன் பிக்காக்ஸ் வரைஞ்சிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். இதில் எனக்கு கைஸ் இதில் நம்மளுக்கு வேணும்னா ஆப்பிள்ஸ் வேணும் எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். சாப்பாடுக்கு கோல் வந்து எடுத்து வச்சுக்கலாம். வேணும்னா இப்போ குச்சிங்க வேணும் கைஸ். பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். கேம் லேக் ஆகிட்டு கைஸ். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம இப்போதைக்கு ஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணோம் கைஸ். இப்போதைக்கு நம்ம ஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணோம் கைஸ். அதனால நம்ம ஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் கைஸ். ஸ்டிக்கோடைய ரெசிபி உனக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரியும் கைஸ். மேலே ஒரு பிளாங்க்கு கீழே ஒரு பிளாங்க் கைஸ். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு டார்ச்சர்ஸ் நிறைய வந்துச்சு. கீழே போய் எதுவுமே இது கிடைக்கலனால தான் கைஸ் நம்ம செம்ம டிப்ரெஷனில் போய்தான் கைஸ். அதுக்கப்புறமா கீழே போய் எதுவுமே கிடைக்கலனா நம்ம ஓகேவா கைஸ் நம்ம அதுக்கப்புறமா எதுவுமே கிடைக்கலனா காலுக்கு ஏடு தான் திரும்ப வரணும். கைஸ். அதனால நம்ம சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் கைஸ். நம்ம முடிஞ்சிருக்கோம் எல்லாத்தையும். ஒரு வேலை கீழே என்ன இருந்தாலும் தெரியாது கைஸ் நம்மளுக்கு. அதனால நான் கிராஃப்டிங் பண்ணிகிட்ருக்கேன். கிராஃப்டிங் பண்ணி முடிச்சுட்டு பேசுகிறேன் கைஸ். தொண்டை வலிக்குது. எதுக்கு இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்க? கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் கைஸ். அதனால தான் வீடியோ போடல. இப்போ நம்ம மைண்ட் பண்ணலாம் கைஸ். பாருங்க கைஸ் கேம் எவ்வளோ ஆகுது. லேக் கைஸ். அதுக்கப்புறமா
இந்த லேக் எப்படி ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க கைஸ். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாம் எடுத்துட்டோம், அதனாலே போகலாம் கைஸ். போகலாம் ரை. நம்மளுக்கு அப்பே கோல் கிடச்சிச்சு கைஸ். நம்மளுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணப்பே கோல் கிடச்சிச்சு. நம்ம கோல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் கைஸ், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அதெல்லாம். பாருங்க எவ்வளோ கோல் இருக்கோ. ஒரு மைண்ட் ஷாஃப்ட் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ் நம்மளுக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் சில்க் டச், அதாவது நெதரைட் பிக்காக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறேன் கைஸ். இப்போதைக்கு நான் மைண்ட் பண்ணிடுறேன் கைஸ். கீழே என்னென்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது கைஸ். இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கா என்னன்னு தெரியாது கைஸ்.